அதான் பாருங்க சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு, அதனாலதான் கடலை பார்த்து இறையாதன்றார். என்ன ஆகுது? அமைதலா இருக்குது. 19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். போங்க, இயேசு பத்தி சொல்லுங்க, உறுதியா அவருடைய வார்த்தையை நம்பிட்டா அவனுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. இதோட விட்டுல அது சொல்றாரு, எங்கேயும் போகாதீங்க, வீட்டை விட்டு ஊழியத்துக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சொல்றது, இதை கட்ட முடியல, அதை கட்ட, அதான் நான் நினைக்கிறது, எது எதுக்கெல்லாம் நேரம் கொடுக்குற? ஒரு ஆத்மாவுக்காக நேரம் செலவழிச்சிருப்பீங்களா? தேவனுடைய ஊழியத்துக்காக சேர்ந்து போயிருப்பீங்களா? கணவன் மனைவி ஆனு சொல்றது, எனக்காகுது 1 மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 100 ரூபாய்க்கு தசம்பாகம் எத்தனை ரூபாய் கொடுக்கணும்? 10ல் 10 ரூபாய் கொடுக்கணும். 100ல் சரி, 100 ரூபாய் வரும்போது 10 ரூபாய் ஈஸியாக கொடுத்துட்றீங்க. 1000 ரூபாய் வரும்போது 100 ரூபாய் ஈஸியாக கொடுத்துறீங்க. 1 லட்சம் வரும்போது கொடுப்பீங்களா? கையை அப்படியே பெசைவங்க. நம்ம 10,000 ரூபாய் எடுத்து. நான் என்ன சொல்றேன், இதில் தசம்பாகம் கொடுக்கிறவர்கள் யாராலும் அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ எப்படி கொடுத்தேன்னு ஆசீர்வாதம். 2வது சொல்றாரு, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் தேவனுக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்கணும்? 10ல் 1ன்னா யாராவது டக்குன்னு சொல்லுங்க, கணக்கு போட்டு. எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் கொடுக்கணும். எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க 2 நிமிஷம் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றதுல நேரம் கொடுக்கறது கிடையாது.